கடந்த வகுப்புல சூரிய ஹோரையில் ஒருவர் உங்களை சந்திக்க வந்திருந்தால் அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி துல்லியமாக எடுத்துரைப்பது, அதற்கு எவ்வாறு வழிகாட்டுதல் வழங்குவது, அவர்களுக்குள்ள பின்னடைவுகளை எவ்வாறு கண்டறிந்து அவர்களுக்கு சரியான பாதையை காட்டுவது அப்படிங்கிறது நம்ம மிக தெளிவாக கற்றறிந்திருந்தோம். இப்ப அடுத்து வரக்கூடிய சூரியனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன். இப்போ வேற ஒரு நபர், ஒரு தம்பதிகள் உங்களை சந்திரகோரையில சந்திக்க வர்றாங்க. அப்ப அவர்களுக்கும் சூரிய கோரையில சொன்ன சூரியனுடைய ஆதிக்கம் சொன்ன அதே பலனை சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றை, அதனுடைய தன்மை, அதனுடைய செயல்பாடுகள் வேறு விதமான நிலைப்பாட்டையும் தன்மையையும் செயல்களையும் ஒருவருக்கு ஏற்படுத்தும். அதே நேரத்தில் சந்திரனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றையானது முற்றிலும் மாறுபட்ட தன்மையை கொண்ட ஒளிக்கற்றையையும் அதில் பொதிந்திருக்கக்கூடிய சக்தியையும் பெற்றதாக இருக்கும். அந்த ஒளிக்கற்றை என்ன பண்ணும்? நேர் எதிரிடையான வேறு விதமான எண்ணங்களையும் மனப்போக்கையும் செயல்பாட்டையும் அவர்களுக்கு வழங்கும். இப்போ உதாரணமா சொன்னா, சூரியன் என்பது எரிக்கும் சக்தி கொண்ட, வெப்ப சக்தி கொண்ட, உயிராற்றலை வளர்க்கக்கூடிய, உயிராக இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தருகிறது. ஆனால் சந்திரன் என்ற கிரகமானது குளிர்ச்சியான, குளிர்ந்த தன்மையை கொண்ட, பரிணாம வளர்ச்சிக்கு உந்துதலை ஏற்படுத்துகிற, மாற்றங்களை தருகிற, விரைவான மாற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு தன்மையை பெற்ற கிரகமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு கிரகங்களுமே தன் தன் நிலைக்கு ஏற்ப தன்னுடைய மேற்பரப்பில் உள்ள கனிமங்கள், தனிமங்கள், வாயுக்கள் இவற்றை அடிப்படையாக கொண்டு தன் மீது விழுகிற ஒளிக்கற்றைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி பூமிக்கு வழங்குகிறது, பூமிக்கு பிரதிபலிக்கிறது. அந்த பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றையில் பொதிந்திருக்கக்கூடிய சக்தியானது ஒவ்வொரு விதமான நிலையையும், எண்ணங்களையும், தூண்டல்களையும், ஒரு மனிதனுடைய அந்த சுரப்பிகளில் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப வந்திருக்காங்க, உங்களை நாடி வந்திருக்கக்கூடியவர்கள் சந்திரகோரையில வந்திருக்காங்க. முதல்ல சந்திரகோரையானது சுபகோரையான்னு தெரியணும். அது எப்படி கண்டறிவது? சந்திர கிரகத்திலிருந்து வரக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றையானது பூமியில் வாழுகிற ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை அளிப்பதாக இருந்தால், நல்ல மாற்றங்களை வழங்குவதாக இருந்தால், சுபமான முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை பெற்றிருந்தால், தான் பிரதிபலிக்கக்கூடிய ஒளிக்கற்றையில் இது போன்ற ஒரு சக்தியை தன்னுள் உள்ளடக்கி இருந்தால் அது ஒரு சுபகிரகம். அப்ப சந்திரன் இது போன்ற தன்மைகளை தன்னுள் உள்ளடக்கி இருக்கிறதுனால சந்திரன் ஒரு சுபகிரகம். புரியுதுங்களா? அப்ப சந்திரன் சுபகிரகமா இருக்கிறதுனாலே சந்திரனுடைய ஆளுமையை பெறக்கூடிய சந்திரகோரையானது சுபகோரையாக அமைந்திருக்கிறது. சுபகோரையா அமைந்திருக்கக்கூடிய சுப காலத்தில் உங்களை நாடி ஒரு தம்பதியர் குழந்தை பாக்கியம் வேண்டி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப நிச்சயமா அது சுபகோரை காலமா இருக்கிறதுனாலே நிச்சயமா அவர்களுக்கு என்ன உண்டு? வெகு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்த போதிலும் இந்த சந்திரன் மனக்குழப்பத்தையும் கலக்கத்தையும் தேவையில்லாத நிலையை பற்றி சிந்தித்து அதனால் ஏற்படுகிற மன போராட்டங்களையும் பெற்றிருப்பார். அப்போ இந்த மாதிரி குழப்பமான மனோநிலை, எதெடுத்தாலும் பயம், யார் என்ன சொல்லுவாங்களோன்ற எதிர்பார்ப்பு, மற்றவர்களுக்காகவே, மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதற்காகவே தன்னுடைய ஆசாபாசங்களை மாற்றிக்கொள்வதும் அடக்கி கொள்ளுவதுமான தன்மை,
இது எல்லாமே இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் மிக்கவர்களிடம் இருக்கும். இப்ப உங்களை நாடி வந்திருப்பவர்கள் சந்திரகோரையில் வந்திருந்தால் நிச்சயமா அவர்கள் சந்திர கிரகத்தினுடைய ஆதிக்கம் மிக்கவர்களாக இருப்பார்கள். அவங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தேன்னா நிச்சயமாக அவர்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையிலோ அல்லது நல்ல மாற்றங்களை தரக்கூடிய இடத்திலோ நிச்சயமாக அமர்ந்திருக்கும். அப்ப சந்திரன் என்பது இருக்கிற கிரகங்களிலேயே வான்வெளியில் வேகமாக நகரக்கூடிய கிரகம். பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பூமியினுடைய துணைக்கோளாகவும் இருக்கிறது. ஆகையினால வெகு விரைவான மாற்றங்களை வழங்கக்கூடியது சந்திரன் என்ற கிரகம். ஏன்னா எந்த கிரகம் வேகமாக நகர்கிறதோ அது இடம் விட்டு இடம் வேகமாக மாறிக்கொண்டே இருப்பதால் அதன் மீது விழுகிற ஒளிக்கற்றைகள், அந்த கிரகம் நகருகிற தட்பவெட்ப சூழல், மற்ற கிரகங்களினுடைய ஆதிக்கம் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் வேகமாக. ஆகையினால விரைவாக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனதில் பயம், குழப்பம், தேவையில்லாத சங்கடங்கள், மற்றவர்களுக்காக தான் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாத நிலை, இதையெல்லாம் இவர்கள் தன்னுடைய குணாதிசயங்களாக பெற்றிருக்கிறதுனால தான் இந்த தடைகள் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இவங்களுக்கு யாரையாவது ஒரு இறைவனையோ இறைவியையோ குருமார்களையோ சித்தர்களையோ ஞானிகளையோ பற்றி கொண்டு அதீதமான நம்பிக்கை அவர்கள் மீது வைத்து அதன் அடிப்படையில் வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா இவர்களுக்கு தன்னை நம்பினாங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும். அதனால இவர்களுக்கு அதீதமா அவர்களுக்கு எது இஷ்ட தெய்வமாக இருக்கிறதோ அல்லது சித்தர்கள் யாரு விரும்பியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி கொண்டு முழு நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திரகோரையில அவர்களுக்கு பாலபிஷேகம் செய்வதும் புஷ்பங்கள் சாத்தி வழிபாடு செய்வதும் மந்திரங்கள் ஜபிப்பதும் தன்னம்பிக்கையோடு இருப்பதும் மற்றவர்களுக்கு உணவளிப்பதும் இந்த மாதிரி சில பல காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மனதில் ஒரு நிம்மதி பிறக்கும், சைக்கலாஜிக்கலா அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட மாற ஆரம்பிப்பாங்க. அந்த நிலையில் கணவனும் மனைவியும் இணையும் பொழுது வெகு விரைவாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். புரியுதுங்களா? ஏன்னா வந்திருக்கக்கூடிய ஹோரை சுபகோரை. அப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் தான் இவர்கள் தன்னுடைய பிரச்சனைகளாக பெற்றிருப்பார்கள் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்க என்ன பண்ணணும்? இவங்க ஏற்கனவே குளிர்ச்சியான தன்மையை பெற்றிருப்பவர்களாக இருக்கிறதுனாலே நல்ல உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது, அவங்க நான்வெஜ் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய உணவுப் பொருள்களை அதிகமாக எடுத்துக்கொள்வது, உடல் வெப்பத்தை எப்பவுமே பேலன்ஸ்டா வச்சுக்கிறது, இது எல்லாமே அவர்களுக்கு வாழ்க்கையில் குழந்தை பாக்கியத்தை வெகு விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் பயமும் கலக்கமும் தயக்கமும் குழப்பமும் ஏற்படக்கூடிய நிலைதான் இவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடையை ஏற்படுத்துறதுனால தன்னம்பிக்கையோடு எதை கண்டும் கலங்காமல் எதை பற்றியும் பயப்படாம யாருக்காகவும் வாழாம வாழக்கூடிய ஒரு வாழ்வியலை அவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரிலாம் செய்யும் போது நிச்சயமா மனம் நல்ல மாற்றத்தை பெறும், உடல் நல்ல மாற்றத்தை பெறும். அந்த மனமாற்றம் அன்று உடல் மாற்றத்தோடு தம்பதிகள் இணையும் பொழுது நிச்சயமா குழந்தை பாக்கியம் ஏற்படும். புரியுறதுங்களா? இப்போ சந்திரஹோரை காலத்துல வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல ராகு காலமோ யமகண்டமோ குறுக்கிடுகிறது என்றால் நிச்சயமா இப்போ சுபஹோரையில சுபஹோரை கிரகத்தினுடைய காலமான சந்திரனுடைய காலத்தில் உங்களை சந்திக்க வந்திருந்தாலும் இடையில கெட்ட நேரங்களான ராகு காலமோ யமகண்டமோ குறுக்கிடுவதினாலே அவர்களால் சுப பலன்களை அனுபவிக்க முடியாது. நிச்சயமா சந்திரன் சார்ந்த உருவுகள்
அவர்களுக்கு பலவீனமாக இருக்கும். இப்ப சந்திரன் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் கர்ப்பப்பையை குறிப்பிடுகிறார். அப்ப நிச்சயமா அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் இருக்கும், கர்ப்பப்பை வளர்ச்சியில் பிரச்சனைகள் இருக்கும். இந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையானது ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய அளவிற்கு சக்தியற்றதாக இருக்கும். கருமுட்டைகள் சரியாக உருவாகாத நிலை இருக்கும். அதோடு மட்டுமல்ல, கர்ப்பப்பை சுருங்கி இருக்கலாம். அப்ப இதெல்லாம் பிரச்சனைகளாக அந்த பெண்ணுக்கு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சரிங்க ஐயா, வந்தவர் ஒரு ஆண் அப்படின்னா, சந்திரன் என்பது ஒரு நீர் கிரகமா இருக்கிறதுனாலே வந்தவருடைய சுக்கிலம் நீர்த்து போயிருக்கும், அந்த டென்சிட்டி கம்மியா இருக்கும், அந்த குறிப்பிட்ட அளவு உயிரணுக்கள் இல்லாத நிலை இருக்கும். புரியுதுங்களா? அதோடு மட்டுமல்ல, அந்த விந்து லிகிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாததுனால, சரியான ஒரு நிலை இல்லாத பொழுதே உறவில் ஈடுபடுவதற்கு முன்பே அதுல பின்னடைவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். திருப்தியற்ற மனோநிலை இருக்கும். இந்த உயிரணுக்களானது, விந்தணுவானது கருமுட்டையை சென்று அடைவதற்குள் தன்னுடைய உயிராற்றலை இழந்துவிடும். புரியுதுங்களா? விந்து நீர்த்து போதல்னு சொல்லுவோம் இதை. இந்த மாதிரி சிக்கல்களாம் அவர்களுக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஏற்றார் போல நல்ல உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? சத்தான உணவுகள், பலாப்பழம் சாப்பிட்றது, அதே மாதிரி நிறைய இன்னைக்கு பழங்கள், சீனாலிருந்து வரக்கூடிய டொரியன் பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் குழந்தை பாக்கியத்தை அதிகப்படுத்தும். எப்படி? வெப்பத்தை அதிகப்படுத்துவதன் மூலமாக. புரியுதுங்களா? அப்ப உயிர் சக்தியை தரக்கூடிய, விந்துநாதத்தை வலிமைப்படுத்தக்கூடிய, கர்ப்பப்பையை வளர்க்கக்கூடிய உணவு முறைகளையும் பழக்க வழக்கங்களையும், அதிகமான பழங்களையும் காய்கறிகளையும் சத்துள்ள உணவுகளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இருந்த போதிலும் அந்த சந்திரகோரையில ராகு காலம் யமகண்டங்கள் குறுக்கிடும் பொழுது அது கெட்ட நேரமா போயிடுறதுனால இந்த உணவு முறைகளில் மாற்றமும் பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மாத்திரம் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அப்ப நிச்சயமா இவர்கள் சரியான மருத்துவரை அணுகி அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை வளர்ச்சிக்கும் சரியான குழந்தையை தாங்கக்கூடிய நிலைக்கும் மருத்துவ சிகிச்சையை பெற வேண்டும். அதே போல ஆண் தன்னுடைய உயிர் சக்தியை அதிகரிப்பதற்கும், விந்துநாதத்தை வலிமைப்படுத்துவதற்கும், அதில் உயிராற்றலை அதிகரிப்பதற்கும், விந்து நீர்த்து போதலை தடுப்பதற்கும் சிகிச்சையை பெறுவதன் மூலமாக இருவருக்கும் இந்த குறைகள் நீங்கி இருவருமே குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். அப்போ சந்திரகோரையில ராகுகால யமகண்டங்கள் குறுக்கிடலேனா பிரச்சனை இல்லை, எப்படியாவது குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுடும். பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உணவு முறைகளை மாற்றிக்கொள்வதன் மூலமாகவும் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாகவும் உணவுப் பொருட்களை தானங்கள் கொடுப்பதன் மூலமாகவும் தன்னம்பிக்கை ஏற்பட்டு மன வலிமை ஏற்பட்டு அவர்கள் கூடுவதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெற்று விடுவார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் ராகுகால யமகண்டங்கள் குறுக்கிடும் பொழுது அது பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி, பலவீனத்தை அதிகப்படுத்தி, குழந்தை பாக்கியத்தில் தடைகளையும் பிரச்சனைகளையும் அதிகரிக்கிறது. ஆகையினாலதான் அவங்களுக்கு இந்தந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்கிறதை எடுத்துரைத்து அதன் அடிப்படையில் சரியான மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவதற்கான ஒரு வழிகாட்டுதலை அவர்களுக்கு வழங்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும்? நிச்சயமாக நல்ல மாற்றங்களும் நல்ல நிலைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அப்ப கடந்த வகுப்புல சூரிய ஹோரையில் ஒருத்தர் வந்திருந்தார்னா அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், அதை எவ்வாறு கையாள்வது அப்படிங்கிறதையெல்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருந்தோம். இந்த வகுப்புல ஒருவர் சந்திரகோரையில் வந்திருந்தா அவருக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள் பிரச்சனைகள் இருக்கும், அந்த சந்திரகோரையில் ராகுகால யமகண்டங்கள் குறுக்கிட்டால் அவங்க உடல் இயல்பு எப்படி மாறும்,
குழந்தை பாக்கியத்திற்கு என்னென்ன தடைகள் ஏற்படலாம், அது எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வல்லமையை வழங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் வழிபாட்டு முறைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரஹோரையா இருக்கிறதுனால, சந்திரன் என்ற கிரகமானது பெண் கிரகமாக இருக்கிறதுனால பெண் தேவதைகளை வழிபாடு செய்வது, அதுவும் சாத்வீக தேவதைகளை வழிபாடு செய்வது, சிவபார்வதி அல்லது இன்னும் சாத்வீகமாக இருக்கக்கூடிய வாழை, சாத்வீக நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவியை வழிபாடு செய்வதன் மூலமாக நல்ல மாற்றங்களை பெற முடியும். சந்திரனுடைய அதிதேவதை அம்பாள், பார்வதி தேவி. அப்ப அவங்கள வழிபாடு செய்வதன் நிலை அவர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதோடு மட்டுமில்லை, சந்திரன் என்ற கிரகமானது திங்கட்கிழமையை ஆளக்கூடிய கிரகமாகவும் சந்திரஹோரையை ஆளக்கூடிய கிரகமாகவும் இருக்கிறதுனாலே, திங்கட்கிழமையில சந்திரஹோரையில சாத்வீக பெண் தேவதைகள் வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது நிச்சயமா அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தையும் உடல் மாற்றத்தையும் ஏற்படுத்தி விரைவான குழந்தை பாக்கியத்திற்கு வழிகோலும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ சந்திரஹோரையில் என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கிறது, எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் காணொளியை பார்த்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டு பலனுரைக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். வாழ்த்துக்கள்.